ஒவ்வொரு உடம்புக்கும் தடையாக இறைவன் ஒவ்வொரு பதக்கங்களை கொடுத்திருக்கான். அதில் வாங்கின அமுதத்தை பதித்திருக்கான். இங்கே ஒவ்வொரு உடம்புக்கு தடையாக இறைவனும் ஒவ்வொரு பதக்கங்களை கொடுத்திருக்கான். அதில் வாங்கின அமுகத்தை பதித்திருக்கான். இதை உணராமலே இங்கே எத்தனையோ மனிதனும் வாழ்ந்துட்டு போய்விட்டான். இதை உணராமலே இங்கே எத்தனையோ மனிதனும் வாழ்ந்து புட்டு போய்விட்டான். இங்கே முதலிடத்தில் ஜெயித்தவனுக்குத்தான் பதக்கங்களை கொடுப்பது நம்ம உலக வழக்கம். இங்கே முதல் இடத்தில் ஜெயித்தவனுக்குத்தான் பதக்கங்களை கொடுப்பது நம்ம உலக வழக்கம். அந்த பதக்கத்திலே அவன் பெயரையும் அவன் எதில் ஜெயித்தான் என்பதையும் பதித்து கொடுத்திருப்பான். அந்த பதக்கத்திலே அவன் பெயரையும் அவன் எதில் ஜெயித்தான் என்பதையும் பதித்து கொடுத்திருப்பான். இதைத்தாயா இங்கே அந்த இறைவனும் செய்திருக்கான். இதைத்தாயா இங்கே அந்த இறைவனும் செய்திருக்கான். இவன் ஒரு படி மேலே போய் அந்த பதக்கத்திலே வாங்கினவன் உருவத்தை பதித்திருக்கான். இதைத்தாயா இங்கே அந்த இறைவனும் செய்திருக்கான். இவன் ஒரு படி மேலே போய் அந்த பதக்கத்தை வாங்கினவன் உருவத்தை பதித்திருக்கான். அந்த உடம்பு எதில் எழுத்ததென்று மறைமுகத்தில் அவனோ எழுதி வச்சிருக்கான். அந்த உடம்பு எதில் எழுத்ததென்று மறைமுகத்தில் அவனோ எழுதி வச்சிருக்கான். அத வீரர் அறிய அல்ல அந்த உடம்பின் மனம் அறிய. அதை பிறர் அறிய அல்ல அந்த உடம்பின் மனம் அறிய. அதை ஒவ்வொரு உடலின் மனமும் அறிந்து கொண்டார். அதை ஒவ்வொரு உடலின் மனமும் அறிந்து கொண்டார். நிஜத்தில் அம்மனமும் அவ்வழியிலே போய் விட வாழ்வன் ஜெயித்து உடம்புக்கு இறைவன் தந்த அந்த பதக்கத்தை அம்மனமும் இம்மண்ணிலே பதிக்க செய்திடலாம். நிஜத்தில் அம்மனமும் அவ்வழியிலே போய் விட வாழ்வை ஜெயித்து அவ்வுடம்புக்கு இறைவன் தந்த அந்த பதக்கத்தை அம்மனமும் இம்மண்ணிலே பதிக்க செய்திடலாம். ஒவ்வொரு உடம்புக்கும் தலையாக இறைவனும் ஒவ்வொரு பதக்கங்களை கொடுத்திருக்கான். அதில் வாங்கினவன் முகத்தை பதிச்சிருக்கான். அதில் அவனும் வாங்கினவன் முகத்தை பதிச்சிருக்கான். இதை உணராமலே இங்கே எத்தனையோ மனிதனும் வாழ்ந்து புட்டு போய்விட்டான். இதை உணராமலே இங்கு எத்தனையோ மனிதனும் வாழ்ந்து புட்டு போய்விட்டான்.